ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 8 நாட்கள் முடியல நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து வசூலில் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது தான் நம்மளோட இயக்குனர் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இணைந்து உருவாக்கின இந்த திரைப்படம் தான் தக் லைஃப். 38 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க வந்து இணைகிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு முந்தைய திரைப்படமான நாயகன். ஸோ தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்றனால இவங்க 2 பேர் இணைந்ததுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே அதிகம் தான். இந்த திரைப்படத்தில் கமல் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் வந்து இசையமைச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை வெளியான இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் அந்தளவுக்கு வந்து ஒரு பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடுமையான விமர்சனங்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்துச்சு. ஸோ இதனால் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரொம்ப பெரிய ஒரு சரிவை வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து கண்டுச்சு. ஸோ 8 நாட்கள் முடியல வெறும் 92 கோடி தான் வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். மெயினாக வந்து கமலஹாசன் சார் ஓட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்துன்ட்டு.